அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டுச் சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சிலுவையிலே சொன்ன 7 வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்து வந்திருக்கிறார். உண்மையாகவே இந்த 7 வசனங்கள் மூலமாய் நித்தியத்தை குறித்த ஒரு பெரிய தெளிவை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை வருகிறோம். அருமையானவர்களே, இந்த 7வது வசனமானது மிக முக்கியமான வசனமாகும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சிலுவையிலே தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி தன் ஜீவனை, தன்னுடைய ஆவியை பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்த இந்த நிலைப்பாட்டை நாம் இங்கு காண முடிகிறது. லூக்கா நற்செய்தி நூல் 23 அதிகாரம் 46 பாருங்கள். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் மடிவதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை இதுதான். உம்முடைய கைகளில் பிதாவே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த 7 வசனங்களிலே முதல் வசனமானது பிதாவே என்று ஆரம்பிக்கிறது. கடைசி வசனமும் பிதா என்று முடிகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் தேவனிடத்திலே 3 விதமாக 3 இடங்களிலே அவர் உரையாற்றினார் அல்லது பேசினார் என்று சொல்லலாம். முதலாவது, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். 4வது வசனத்திலே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். கடைசியாக இறுதியிலே சொல்கிறார், பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்நாட்களிலே நம்முடைய ஆண்டவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? உபத்திரத்தின் ஆரம்பத்திலோ, உபத்திரத்தின் உச்சக்கட்டத்திலோ அல்ல உபத்திரத்தின் இறுதியிலோ பிதாவோடு உள்ள ஐக்கியம் அவருக்கு முறிந்து போகவில்லை என்பதை காண முடிகிறது. சங்கீதம் 22 சங்கீதம், சங்கீதமானது 31 சங்கீதம், இதையெல்லாம் வாசித்து பார்ப்பீர்களானால் இது மேசியாவின் சங்கீதம். யூதர்கள் வாழ்க்கையிலே சிலுவை மரணம் கிடையாது. ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டிலே சங்கீதக்காரன் மூலமாய் அந்த சிலுவை அல்லது அந்த கோரமான பாடுகளை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறார் என்றால் அது தேவனுடைய ஒரு தீர்க்க தரிசனங்கள் தான். அதாவது சங்கீதத்திலே மேசியாவின் சங்கீதங்கள் உண்டு. அது குமாரனாகிய இயேசுவை குறித்தும் அவருடைய பாடுகள் குறித்தும் அது இங்கே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் அப்படி நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறியது. ஒவ்வொரு யூத சின்ன பையன்களும் பிள்ளைகளும் அல்லது யூதனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் படுக்கை செல்லும் பொழுது இந்த சுருக்க ஜெபத்தை பண்ணுவார்கள். தேவனே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தூங்கச் சொல்வார்கள். அவர்கள் காலையிலே எழுந்திருப்பார்கள். இது எழுந்திருக்கக்கூடிய தூக்கம். ஆனால் மரணம் என்பது எழுந்திருக்க முடியாத ஒரு நீண்ட தூக்கம் என்று சொல்லலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் யூத பிள்ளைகள் எவ்வாறு பிரார்த்தித்தார்களோ அதே போல தூங்குவதற்கு முன்பாக தூங்குவதற்கு முன்பாக தாங்கள் பயன்படுத்தின அதே வசனத்தை சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இன்னொன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் எப்போது வசனத்தினாலே ஆளப்பட்டவர். அவர் எப்போது வசனத்தை அவர் கையாண்டவர். சோதனை நேரத்திலே சாத்தானை எதிர்க்கும் போது வசனத்தை சொல்லி ஜெயித்தவர். மக்களோடு வியாக்கியானம் பொழுது வசனத்தை சொல்லி வியாக்கியானம் பண்ணினவர். ஆகவே அவருடைய வாழ்க்கை முழுதும் வசனத்தினாலே ஆளப்பட்டிருந்தது, பின்னப்பட்டிருந்தது என்று சொல்லக்கூடும். ஆகவே நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர் சங்கீதத்திலே உள்ள அந்த வசனத்தை அப்படி கையாளுகிறார். சங்கீதம் 31 சங்கீதத்திலே 5வது வாக்கியத்தை பாருங்கள்.
உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்திய பரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்று சொல்கிறார். இதிலே அவர் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது சத்திய பரனாகிய கர்த்தாவே என்னை நீர் மீட்டு கொண்டீர் என்பதை அவர் விட்டுவிட்டு பிதாவே உம்முடைய கையிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கிறார். இங்கு லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பயத்தினால் அல்ல, பலவீனத்தினால் அல்ல, வெற்றியோடு அவர் வெற்றி சிறந்தவராக அவர் பிதாவின் கையிலே அவர் பிரியமானவர்களே, பிதாவின் கையிலே வெற்றி சிறந்தவராய் ஒப்புவிக்கிறதை இந்த இடத்திலே நாம் காண முடிகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த 7வது வசனமானது நம்முடைய ஆண்டவருடைய அர்ப்பணத்தை அது வெளிப்படுத்துகிறது. உண்மையாகவே அர்ப்பணத்தை வெளிப்படுத்துகிறது. அவருடைய சரீரத்தை, ஆவியை, ஆத்துமாவை அவர் ஒப்புவிக்கிற அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறது. ஒரு வேத பண்டிதர் எழுதும்போது சொல்கிறார், உண்மையாகவே ஆண்டவர் தனக்குரிய எல்லாவற்றையும் ஒப்புவித்தார், அர்ப்பணித்தார் என்று எழுதுகிறார். இந்த வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பயத்தோடு தேவ கிருபையோடு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, அவர் நம்பிக்கையோடு அவர் மரித்தார். He died in confidence என்று சொல்லலாம். ஏனென்றால் நம்பிக்கையோடு அவர் மரித்தார் என்று வேத வசனத்திலே அறிய முடிகிறது. அவர் மனித கரங்களிலே மடியவில்லை. தன்னுடைய ஆவியை பிதாவின் கையிலே ஒப்புவித்ததினாலே அவர் நம்பிக்கையோடு மடிந்தார் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. தான் எங்கிருந்து வந்தோம் என்பது அவருக்கு தெரியும், தான் எங்கிருந்து போகிறோம் என்றும் அவருக்கு தெரியும். தன் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் மலை பிரசங்கத்தை பாருங்கள், யோவான் 13ஆம் அதிகாரம் 17 வரை வாசித்து பாருங்கள். பிதா பிதா என்கிற வார்த்தை எத்தனையோ தடவைகள் அங்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த நம்பிக்கையோடு தன்னுடைய இறுதி மூச்சை எப்படி விடுகிறார், தன் ஆவியை கொடுக்கிறார் என்றால், உண்மையாகவே அவர் பிதாவே உம்முடைய கையில் என்னை ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றால் நம்பிக்கையோடு அவர் மடிந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு மடிகிற வாய்ப்பு இருக்கிறதா? நம்பிக்கையோடு வாய்ப்பு மிக முக்கியமானது. கிறிஸ்துவோடு இருந்தவர்கள், கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர்கள், கிறிஸ்துவுக்காக உழைத்தவர்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஜான் வெஸ்லி, ஸ்பெர்ஜன், அங்கே ஜார்ஜ் முல்லர் போன்றவர்களெல்லாம் மடியும் பொழுது நம்பிக்கையோடு நித்தியத்துக்கு செல்கிறோம் என்கிற நிச்சயத்தோடு மகிழ்ச்சியோடு மிகுந்த ஆறுதலோடு சென்றிருக்கிறார்கள். இந்த செய்தியை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்முடைய மரணத்தை நாம் எப்படி சந்திக்க இருக்கிறோம்? மரணத்தை கிறிஸ்துவல்லாமல் சந்தித்தால் நம்பிக்கை இராது. ஏதோ வாழுகிறோம் முடிகிறோம் என்று அல்ல, மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே மரணமாகிய அந்த சத்ருவை ஜெயிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். சொந்த பலத்திலே மரணத்தை ஜெயிக்க முடியாது. அநேருக்கு மரணம் என்றாலே பயம் வந்து விடுகிறது. மரணம் என்றாலே நடுக்கங்கள் வந்து விடுகிறது. மரணம் என்றாலே வார்த்தைகள் குளற ஆரம்பித்து விடுகிறது. மரணம் என்றாலே வாழ்க்கையின் பிடிப்புகள் போய்விடுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் எப்படி மடிந்தார் என்றால், எப்படி இறந்தார் என்றால், அவர் உண்மையாகவே நம்பிக்கையோடு மடிந்தார். அவர் எப்படி மடிந்தார் என்பதை சொல்கிறேன். சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் எப்படி அந்த மரணத்தை சந்திக்க போகிறோம் என்பதை நிச்சயித்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே he died in confidence. ஆகவே நம்பிக்கையோடு அவர் மடிந்தார். இரண்டாவது, he died in the God's promises or with promises என்று சொல்லலாம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு அவர் இறந்தார், அல்லது தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு தன் ஜீவனை, தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லலாம். பாருங்கள், இயேசு சொல்கிறார் லூக்கா 23, இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கிறார். இங்கே பாருங்கள், சங்கீதம் 31:5 அங்கே சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஏசாயா 53:12 நாம் பார்க்கிறோம், அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை மீட்கும் பொருளாக கர்த்தர் அவர் கொடுத்திருந்தார். ஆகவேதான் அவர் வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே அவர் மடிந்தார், தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை முழுதும் வசனத்தினாலே பின்னி பிணைந்திருந்தது.
அவருடைய கல்லறை எங்கு வைக்கப்பட்டிருந்தது? நீதிமானுடைய கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தது. அங்கு வசனம் நிறைவேறியது. அது மாத்திரமல்லாமல் அவர் தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த எலும்புகள் உடைக்கப்படவில்லை. ஏனென்றால் நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்கிற வார்த்தை நிறைவேறிற்று. ஆகவே முதலாவது நம்பிக்கையோடு தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். 2வது வாக்குத்தத்தங்களின் அந்த மையத்திலே இணைப்பிலே தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்திலே நமக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. நமக்கென்று ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது. நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண குமாரனாகிய இயேசு சென்றிருக்கிறார். என் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் அங்கு போய் ஆயத்தம் பண்ணின பிற்பாடு உங்களை அழைத்து போவேன் என்று குமாரனாகிய இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த பூமி மாத்திரம் சதமல்ல, நமக்கென்று ஒரு நித்திய வீடு உண்டு, நித்திய பேரின்ப வீடு உண்டு, பரலோகம் உண்டு. அந்த நித்திய பேரின்ப வீட்டிலே நாம் வாழ்வதற்குரிய வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். ஆண்டவரோடு வாழ்ந்தால், ஆண்டவரோடு ஜீவித்தால், ஆண்டவரோடு உழைத்தால், ஆண்டவருக்காக வாழ ஆரம்பித்தால் நித்தியத்திலே அவரோடு வாழ்வோம் என்கிற நம்பிக்கை அசையாத நம்பிக்கையாக வேத வசனத்திலே வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்பிக்கையோடு மரித்தார், நம்பிக்கையோடு தன் ஆவியை ஒப்புவித்தார், வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே ஆவியை ஒப்புவித்தார். 3ஆவதாக அவர் எப்படி மடிந்தார் என்றால் he died in God's protection. வேதத்தை பாருங்கள், வேதவசனம் சொல்லுங்க, பிதாவே உம்முடைய கைகளிலிருந்து என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். பிதாவின் கையிலிருந்து ஒருவரை பிடுங்கிக் கொள்ள முடியாது. என் கைகளிலிருந்து உங்களை பிடுங்கிக் கொள்ளுகிறவன் யார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஒரு இரத்த சாட்சி அல்லது அநேகருடைய சதியினால் கொல்லப்பட்டார் என்று எண்ணி விடாதிருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் தானே நமக்காக அந்த மரண சிலுவையை எதிர்நோக்கி தானே தேர்ந்தெடுத்தார் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். தனக்கு சிலுவை மரணம் பாடுகள் வருகிறது என்று அறிந்தபோது அவர் உண்மையாகவே எருசலேமை நோக்கி நடைபயணம் செய்ய தொடங்கினார். மனிதர்களுக்கு ஒன்றும் புரியாது, மனிதர்கள் ஒன்றையும் அறிந்து கொள்வதில்லை. ஏன் மனுமக்களாய் இருக்கிற நானும் நீங்களும் கூட அறிந்து கொண்டவைகள் கோடியிலே ஒன்றுதான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். மனிதர்களை அறிந்திருக்கிறார், மனுமக்களுடைய உள்ளங்களை அறிந்திருக்கிறார், மனுமக்களுடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார், மனுமக்களுடைய எண்ணங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் அவருடைய மரணம் எப்படி என்று அவருக்கு தெரியும், அவருடைய பாடுகள் எப்படி என்று அவருக்கு தெரியும், அவருடைய பாடுகளின் உச்சகட்டம் என்ன என்று தெரியும், அந்த பாடுகளின் முடிவு என்ன என்று தெரியும், பாடுகளினால் வருகிற பலன்கள் விளைவுகள் என்ன என்று தெரியும். ஆகவே அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் உண்மையாகவே பிதாவின் அந்த வல்லமையான பாதுகாப்பின் கரத்திலே அவர் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆவியை ஒப்பு கொடுத்தார். மனித கைகளில் அல்ல, அல்லது சத்துருவின் கைகளில் அல்ல, தன்னை அனுப்பின பிதாவின் கைகளிலே தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். அருமையானவர்களே, நானும் நீங்களும் மரணத்தை சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவி, நம்முடைய மறுமை, நம்முடைய நித்தியம் யார் கையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரமா, இந்த வசனத்திலே தன் ஆவியை ஒப்புவிக்கும் போது அவர் உண்மையாகவே ஜெயத்தோடு ஒப்புவித்தார். அவருடைய ஒப்புவித்தல் தோல்வியின் ஒப்புவித்தல் அல்ல. சிலர் பயத்திலே, அவர்கள் வியாதியிலே மடிந்து இறக்கக்கூடும். அப்போது மரண பயத்திலே ஓலமிடுவார்கள் அல்லது பேசுவார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த பிறகு மகா சத்தமாய் தன் ஜீவனை விட்டார் என்பது வெற்றியோடு தன்னுடைய ஆவியை ஒப்புவித்தார், தன் வாழ்க்கையை முடித்தார் என்பது பொருளாகும். 1 கொரிந்தியரின் புத்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே அழகாக சொல்கிறது. நான் வாசிக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 15ஆம் அதிகாரம் 54 அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம்,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே மரணமானது கடைசி சத்துருவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரணத்தை பார்த்து பவுலடிகளார் சொல்கிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம். பாவத்தினாலே மரணம் வந்தது. அந்த மரணத்தை ஜெயிப்பதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தார். மனு குமாரனாக இந்த உலகத்தில் வந்து மரணத்தை சந்தித்து மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். மரணத்தை அவர் ஜெயித்ததினாலே இன்றைக்கு நானும் நீங்களும் மரணத்தை ஜெயிக்கிறவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் பவுலடிகளார் சொல்கிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயமே எங்கே என்றார். அப்படியானால் இயேசுவினுடைய அந்த மரணத்தினாலே மரண பயத்திலிருந்தும் பாதாளத்தின் வலிமையிலிருந்தும் நாம் விடுவிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எனக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் வெற்றியோடு மரணத்தையும் பாதாளத்தையும் வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்ததினாலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மேலே மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் மரணத்தை ஜெயங்கொள்ளுகிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். பயந்து கொண்டிருந்த பேதுரு ஆண்டவராகிய இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவன் பயத்திலிருந்து விடுதலை பெற்று வல்லமை பெற்றவனாக மாறிவிடுகிறான். முதல் நூற்றாண்டினுடைய திருச்சபையின் வரலாற்றை பாருங்கள். குறிப்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை பாருங்கள். அங்கு ஆண்டவருடைய அடியார்கள் மரணத்தை குறித்து பயந்ததில்லை. பேதுருவை சிறைச்சாலையிலே, அங்கே கைதிகள் மத்தியிலே, அங்கே சங்கிலிகளின் மத்தியிலே தங்க வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே மக்கள் ஜெபிக்கிறார்கள். பேதுரு நிம்மதியாய் தூங்கி கொண்டிருக்கிறான். தனக்கு மரண தண்டனை மிகவும் நெருங்கிவிட்டது என்று அறிந்த போதிலும் அவன் நிம்மதியாய் தூங்குவதற்கு காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசுவானவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார் அல்லவா? அந்த நம்பிக்கை அவனோடு கூட இருந்ததினால்தான் அவனுடைய வாழ்க்கையிலே மரணத்தை குறித்த பயம் இல்லாமல் போய்விட்டது. ஸ்தேவானை பாருங்கள், முதல் இரத்த சாட்சியாய் மடிந்தார். இந்த ஸ்தேவான் யார்? ஒரு அப்போஸ்தலன் அல்ல. சபையிலே பந்தி விசாரிப்புக்கு என்று வைக்கப்பட்ட அந்த 7 மூப்பர்களிலே ஒருவன். அந்த ஸ்தேவான் மிகுந்த ஞானம் நிறைந்தவன். அவன் பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தினாலே நிறைந்த ஒரு மனிதன். அந்த மனிதன் சமய தலைவர்களோடு இயேசுவே இரட்சகர் என்றும் இயேசுவே மேசியா என்றும் இயேசுவே தெய்வம் என்று தைரியமாய் சொல்கிறான். அவன் மேல் பற்கடிக்கிறார்கள். ஆனால் அவனுடைய முகம் பிரகாசித்தது. அவனை பட்டந்து வெளியே சென்று கல்லெறிய திட்டமிட்டு கல்லெறிய தொடங்குகிறார்கள். அவன் முழங்கால் பிடியிட்டு இயேசுவை போல ஜெபிக்கிறான். தேவனே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று பிரார்த்தனை செய்தான். அப்போது அவனை குறித்து மக்கள் பற்கடிக்கும் பொழுது அவன் ஆவியில் நிறைந்து ஜெபித்தான். வேத வசனம் சொல்கிறது, அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவன் நிற்கிறதையும் தேவன் பக்கத்திலே வலதுபார்சத்தில் ஆண்டவராகிய இயேசு நிற்கிறதையும் கண்டான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய திருமுழுக்கில் தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நிலைப்பாட்டை பார்க்கிறோம். இங்கு ஸ்தேவானுடைய மரணத்திலே பாருங்கள், தேவன் நிற்கிறதை காண்கிறான். தேவகுமாரன் வலுவாசு நிற்கிறதை காண்கிறான். அது மாத்திரமல்லாமல் இவன் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறான். ஏன்? அவன் மரணத்தை குறித்து பயப்படவில்லை, கலங்கவில்லை. திருச்சபையின் வரலாற்றுகளை நீங்கள் ஒவ்வொரு நூற்றாண்டுகளாய் வாசித்தால் ஆண்டவருக்காக வாழ்ந்த இரத்த சாட்சிகள், ஆண்டவருக்காக வந்த பக்திமான்கள் எல்லாம் மரணத்தை கண்டு அவர்கள் பயந்ததில்லை, சவால் விட்டிருக்கிறார்கள், அவர்கள் அறைகூவல் விட்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக இருக்கிறார். இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது மரணத்தை குறித்து பாதாளத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏனென்றால் இந்த உலகம் ஒரு சதம் அல்ல, இன்னொரு உலகம் இருக்கிறது. அந்த நித்தியத்துக்கு நாம் செல்லும் பொழுது இந்த மரணம் என்கிற வாசல் வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். எதற்கும் எவைகளுக்கும் நாம் தப்பிவிடலாம். மரணத்துக்கு யாராலும் எவராலும் தப்ப முடியாது. அந்த மரணம் என்கிற சத்துருவை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராய் இயேசு வேண்டே வாருங்கள். வந்தால் மரண பயத்திலிருந்து ஜெயிக்க பலன் தருவார், மரணத்தை மேற்கொள்ள பலன் தருவார், மரணத்தின் மேலே அதிகாரம் கொள்ள அவர் பலன் தருகிறவராயிருக்கிறார். ஸ்தேவான் மாத்திரமல்ல,
பவுல் மாத்திரமல்ல, ஒவ்வொரு பக்தர்களும் அப்படித்தான் ஜெபித்திருக்கிறார்கள். ஆகவேதான் பவுல் தன் நிருபத்திலே சொல்கிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சவால் விட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்து ஓடி அந்த மனிதன் அறைகுவல் விடுத்து ஜெபிக்கிறார். ஆகவே இந்த 7வது வசனமானது பூரண அர்ப்பணத்தின் அல்லது ஒப்பு கொடுத்தலின் வசனமாகும். இதிலே நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் நம்பிக்கையோடு தன் ஆவியை ஒப்புவித்தார். தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் ஆவியை ஒப்புவித்தார். தேவனுடைய முழு பாதுகாப்பின் கரத்திலே ஆவியை ஒப்புவித்தார். ஜெயத்தோடு ஒப்புவித்தார். அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு இவ்விதமாய் மடிந்தார். நானும் நீங்களும் நம்முடைய மரணத்தை எப்படி சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறோமா? ஒப்பு கொடுங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவருக்காக வாழுங்கள். அப்போது ஆண்டவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிக்க பலன் தருவார். பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை சொல்லும்படி கிருபை கொடுத்தீருமை தோத்தரிக்கிறோம். பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவானவர் எவ்வாறு நம்பிக்கையோடு வசனத்தின் அடிப்படையிலே தேவனுடைய பாதுகாப்பை நம்பி ஒப்புவித்தார்களோ, அதே போல எங்கள் வாழ்க்கையை ஒப்புவித்து நாங்கள் ஓட்டத்தை ஓட உதவி செய்யும். மரண பயத்திலிருந்தும் பாதாள பயத்திலிருந்தும் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் நீ விடுவிக்க வந்தீர். அதற்காக நன்றி. இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.